நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆம்பூர் தம் பிரியாணி. 15வது நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட 18வது நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் முகலாயர்கள். இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான அரசர் அவுரங்கசீப் தென்னிந்தியாவில் இப்போ இருக்கிற வேலூர் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை நிர்வகிக்கிறதுக்காக ஆற்காடை சேர்ந்த நவாபுகளை நியமிக்கிறார். இந்த முகலாயர்களோட ஆட்சியில் இந்த முகல் பிரியாணி அப்படிங்கிறது அவங்க ஆட்சி செஞ்ச இடங்களுக்கு எல்லாம் அந்த ரெசிபி போணுச்சு. அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கிடைக்கிற ஸ்பைசஸை வச்சு அவங்களுடைய சமையல் முறைகளை பொறுத்து அவங்கவுங்க அது ஒரு ஃபியூஷன் கொடுத்தாங்க. இந்த வேலூர் பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆற்காடு நவாபுகள் இங்கே இருக்கிற ஸ்பைசஸை வச்சு ஒரு ஃபியூஷன் கொடுத்தாங்க. அதுதான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஆம்பூர் தம் பிரியாணி. இந்த ஆம்பூர் தம் பிரியாணியில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணாமல் வரமிளகாவை ஊற வச்சு அதை அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி அதுக்கான கலர் அதுக்கான டேஸ்ட் எல்லாமே அதுலேருந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபியூஷன் பண்ணாங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளிகளை போட்டு வதக்கிற ஒரு முறை இந்த ஆம்பூர் தம் பிரியாணியில் இருக்குது. 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே உங்ககிட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் ஃபுல்லி ஃபுட். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.